ஐஸுக்கு கார்த்தினா உசுறு தானே. கார்த்திக்கு ஐஸ் படிப்பு முடிக்க டைம் இருக்கு. இவனும் இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க அப்பா கூட பேசி சிரிக்கிற அளவுக்கு வந்திருக்கான். அதுக்குள்ள அவன்கிட்ட போய் எதையாவது சொல்லி அப்புறம் அவன் கோவப்பட்டுக்கிட்டு எதுக்கு? இவராவது 35 நாள் தான் அவன்கிட்ட பேசல. அவன் 35 வருஷமானாலும் மூஞ்சில கூட முடிக்க மாட்டான். அதனால இப்ப எந்த கல்யாண பேச்சும் வேணாம். கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அவ சொல்றத தப்பா எடுத்துக்காத சரசு. முதல்ல 2 பேரும் நிக்க வச்சு கேட்டுப்புட்டு அப்புறமா ஒரு முடிவு பண்ணுவோம். உள்ளங்க விருப்பமும் நமக்கு முக்கியம் தான். நம்ம சரி சரசு, கிளம்புவோம். எங்கனே? மதுரைக்கு. நீயும் தானே கூட வரேன்னு? அது ஐஸ் சாப்பாட மறந்து வச்சுட்டு போயிட்டா. நான் தான் கொண்டு போய் கொடுக்கணும். நான் வந்த இதுல சொல்ல மறந்துட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி, அப்ப நீ இங்கேயே இரு. புள்ளைய இங்க வர சொல்லிடு. ஐஸுக்கு பிடிக்குமேனு காலம் வறுத்து வச்சிருக்கேன். அவ வந்தா குடு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரசு, என்னம்மா? அது ஒண்ணும் இல்லைன்னு. சரி, இந்தா நாங்க போயிட்டு வந்துடுறோம். இவன்கிட்ட சொல்லலாமா வேணாமா? கார்த்திக், என்னத்த அப்படி குறிப்பாக்குற? அடி என்னையா அடிக்கிற? டேய் சொடல, நம்ம வந்து ஒயிட் காயினை தான் அடிக்கணும், புரியுதா? பாரு நான் எப்படி அடிக்கிறேன்னு. இவன் ஒருத்தன் இங்க உள்ளதை அடிக்க வேண்டியதானே? சொன்னா அடிப்பான், நம்மளால சொல்லாமே இருக்க முடியலையே. சொல்லுவோமா வேணாமா? கார்த்தி, சொல்லலாமா? கோவமே இல்லைனாலும் என்னை அடிப்பான். பவுனு, உனக்கு எதுக்குடா வம்பு? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதே நல்லது. டேய், என்ன மைண்ட் வாய்ஸ்லயே பேசிக்கிட்டு இருக்க? அது வந்து நீ எதையோ சொல்ல வர்ற, ஆனா சொல்லாம நிறுத்துற. அது ஒன்றும் இல்லை கார்த்தி. சொன்னா நீ அடிப்ப, அதனால தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். விடுப்பா, நீ ஆட்டத்தை நீ இப்போ சொல்லலைன்னாலும் உனக்கு அடி விழும். ஒழுங்கா சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. சொன்னாலும் அடிப்பான், சொல்லலைனாலும் அடிப்பான். சொல்லிடுறா. ஏய் கார்த்தி, முத்து படத்துல தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? இந்த தும்மல், விக்கல், இருமல், பசி, தூக்கம் இதெல்லாம் வந்தாலியான்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச. டேய், தலைவர் சொன்னெல்லாம் இருக்கட்டும், நீ இப்ப என்ன சொல்ல வந்த அதை சொல்லு. கார்த்தி, மத்தியானம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தானா, அப்ப திடீர்னு ஒரு கனவு. என்னன்னு? அது நீயும் நானும் அந்த பிள்ளையும் பைக்ல போற மாதிரி கனவு கண்ட மாப்ள. டேய், நல்ல கனவு தான்டா கண்டிருக்க. அதுக்கு எதுக்குடா நான் உன்னை அடிக்க போறேன்? இங்க வா, பக்கத்துல வாடா. நீ இந்த மாதிரிலாம் கனவு கண்டேன்னா எனக்கு சந்தோஷம் தானே?
நானும் லட்சுமியும் பைக்ல போற மாதிரி இல்ல, நீ ராக்கெட்ல போற மாதிரி கனவு கண்டிருந்தேன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்டா. கார்த்தி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா. நான் அந்த புள்ளைன்னு சொன்னது நீ சொல்ற அந்த புள்ளை இல்லடா. எப்பவும் உனக்கு தொல்லை கொடுப்பால அந்த புள்ளைய சொன்னேன்டா. எந்த புள்ளைய சொன்ன? அந்த ஜோதி. டேய், அடி வாங்கினது நான், அமுக்கி விடுறது அவனுக்கடா. டேய், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கனவு நானாடா கண்டேன், அதுவா வருது. டேய், இன்னைக்கு உனக்கு விழுந்த அடி இனிமே கனவுல கூட என்னையெல்லாம் அவ கூட சேர்த்து வச்சு நினைக்க கூடாது, புரியுதா? இப்பெல்லாம் அவளை பார்க்கும்போது இந்த காலை இப்படியே பண்ணிக்கிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுக்குறாடா. ச்சே, இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காய், அதுல எண்ணெயை ஊத்தி அப்படியே வடசட்டியில வறுத்த மாதிரி. பா, எது எண்ணெய் கத்திரிக்காவா? டேய், எங்க 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து நான் அவளை கட்டிக்கணும்னு சூழ்நிலை வந்தா கூட நான்லாம் அவளை கட்டிக்கவே மாட்டேன். அந்த பிள்ளையெல்லாம் எவன்டா கட்டிக்குவான்? டேய் கார்த்தி, உனக்கு அந்த பிள்ளைய பிடிக்கலன்னு வேணா சொல்லு, அதுக்காக அந்த பிள்ளை நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லாதடா. டேய், அந்த பிள்ளைக்கு என்னடா குறைச்சல்? கார்த்தி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமாடா? உடனே அந்த பிள்ளையும் கனவுல பார்க்குறப்ப அப்படி ஒரு ஜோடி பொருத்தண்டா. டேய் சும்மா இருப்பா, வாங்கினது பத்தலையா? டேய் பவுனே, இந்த உலகத்துல யாரு வந்தாலும் என் லட்சுமியோட அழகுக்கெல்லாம் ஈடாகாது. அவளை தவிர என் மனசுல யாரையுமே நினைச்சு கூட பார்க்கல. டேய், இதே தானே ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த வனிதா பிள்ளைய லவ் பண்ணும்போது சொன்னேன். டே, அது சும்மா பிஞ்சி காதல்ரா. அப்ப இதே சரிப்பா சரிப்பா கார்த்தி, உன்னோட காதல் எல்லாமே தெய்வீகமான காதல் தான்ப்பா, அதை நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஆனா எத்தனை நாளைக்கு தான் நீ அந்த பிள்ளைகிட்ட லவ் சொல்லாமலே இருப்ப? கரண்ட் அப்டேட்டுக்கு வாப்பா. எப்படி? அதுப்பா, நேரா போனோமா, லவ் சொன்னோமா, வீட்டில் சொல்லியோ சொல்லாமையோ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோமா, இல்லைன்னா 1 வருஷம் சோடியா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும் கார்த்தி. நீ என்னடான்னா 90ஸ்ல வர்ற பழைய பிரசாந்த் படம் மாதிரி உன் காதலையே சொல்லாம அந்த பிள்ளையோட ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்க. டேய், அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான்டா அவகிட்ட என்னால சொல்லவே முடியல. உஷா டீச்சர்ட்ட மட்டும் தைரியமா ஐ லவ் யூன்னு எழுதி கொடுத்த. அது சின்ன வயசு, சும்மா ஒரு வேகத்துல எழுதி கொடுத்தேன். அதே வேகத்தை இப்போ மனசுக்குள்ள கொண்டு வா கார்த்தி. அந்த பிள்ளைய நம்ம ஆண்டாள் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிரு. சரி. டேய், கோயிலுக்கு உள்ள கூட்டிட்டு போயிடணும். சரிடா. நேருக்கு நேரா நின்னு அந்த பிள்ளைகிட்ட ஒரு லவ் சொல்லிரு. டேய், முக்கியமான விஷயம், அந்த பிள்ளை கண்ணை மட்டும் பாத்துறாத. ஏன்டா? அதுக்கப்புறம் அது அது அப்படின்னு உன் நாக்கு தண்டி அடிக்க ஆரம்பிச்சிடும். மலையில நனைஞ்ச குருவி மாதிரி உன் முகம் பூரா வேர்த்து தலை காதெல்லாம் வேர்த்து ஊத்திடும். ஏன்டா அப்பலாமாடா ஆகும்? கண்டிப்பா ஆகும். சரிடா, கூட்டிட்டு போய் என்ன கேக்குறது அவகிட்ட? என் மருத்துவ செலவுக்கு ஒரு 1000 ரூபா கடனா கேளு. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தோம்னா நம்ம சந்ததியே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லு. இந்த உலகமே நம்மளை அதிசயமா பார்க்கும். நம்ம வாழ்க்கையே பிரகாசமா இருக்குன்னு சொல்லு. அப்படி இப்படின்னு 2-3 பிட்ட போடுறா. அப்படியே கடைசியா என்ன பண்றேன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டு இம்புட்டு லென்த்தா பேசினா செருப்ப கழட்டி தான் அடிக்கும். டேய், அதனால தான்டா முதல்லயே கோயிலுக்கு உள்ள கூட்டிட்டு போச்சேன். செருப்பு வெளியில தானே கிடக்கும். அப்போ தேங்காயை தூக்கி மண்டையை உடைச்சிட்டா? டேய்,
எப்பா கார்த்தி, அவன் சும்மா உன்னை பயமுறுத்துறான்ப்பா. இங்க பாரு, சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அரைமுடி தேங்காய் வத்தா ஐயர் எடுத்து உள்ள வச்சிருவார்ல. ஏண்டா அப்ப மீதி இருக்கிற அரைத்தாங்க எடுத்து என் மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சா பரவாயில்லையா? அண்ணே, எனக்கு ஒன்று தோணுது. என்னடா? மதினிட்ட போய் என்னைய உனக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் கேளு. ஏய், பிடிச்சிருக்கிறனால தானே கூட பேசி பழகுறா. கார்த்தி, நான் இன்னொரு ஐடியாவும் சொல்றேன். இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி ஒத்த ரோசா பூவை கையில வச்சுக்கிட்டு அப்படியே முட்டி போட்டுக்கிட்டே நின்று உடம்ப நிம்பி will you carry me அப்படின்னு சொல்ல. டேய், அது கேரி மீ இல்ல, மேரி மீ. பாரா இங்கிலீஷு. அது ஏதோ ஒண்ணு, அதை நீ அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடு. நீ வேற ஷாருக் கான் பரம்பரையில வந்த மாதிரி இருக்கியா? என்னது ஷாருக் கான் பரம்பரையா? அது இல்ல கார்த்தி, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே வெள்ளையா வடநாட்டுக்கார மாதிரி நீ ஒருத்தன் தான் இருக்கேங்கிறத நான் அப்படி சொல்ல வந்தேன். நீ அந்த பிள்ளைகிட்ட உன் லவ் சொல்லியிருப்பா, அது ஓகே ஆயிடும். அது நீ சொன்ன விஷயம்லாம் கூட பரவாயில்லடா. ஆனா இந்த முட்டி போட்டுக்கிட்டு இந்த இப்படி நம்பிக்கிட்டுன்னு அதுதான் கொஞ்சம் இடிக்குது. நீ நேரம் நின்று கூட சொல்லுனே. ஆனா ஒண்ணுனே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. ஆனா லட்சுமி கிட்ட நீ லவ் பண்ற விஷயத்தை மட்டும் சொல்லிடு. கோபுரம் பதில் சொல்லிருச்சு. டேய், லட்சுமி கிட்ட என் காதல நிச்சயம் சொல்றேன்டா. அப்பாடி, நல்ல வேலை. இவன் கோபுரம் ஃபீலிங்கில் நம்ம கனவு மேற்ற மறந்துட்டான். எப்படியோ அவன் காதலை சொல்லிட்டானா போதும். जय जय देवी दुर्गा देवी शरणम जय जय देवी ஏய், ரொம்ப நேரமா துளசி மாடத்தை சுத்திட்டு நின்னா யார்கிட்ட வேணா மாட்டுவேன். டக்கு டக்குன்னு பேச வந்ததை மட்டும் பேசி முடி. டக்கு டக்குன்னு என்னால பேச முடியாது. ஒரு வாரம் கழிச்சு போன் பண்றேன். மொத்த விஷயத்தையும் சொல்ல டைம் எடுக்குமா இல்லையா? ஹர 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 தேவி தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஹர 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 தேவி தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி. हर 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 देवी देवी जय जय देवी दुर्गा देवी शरणम जय जय देवी दुर्गा देवी शरणम जय जय देवी. துர்கா தேவியா? ஏ லூசு, என்னாச்சு உனக்கு? ஏய், என் மருமக வந்துட்டும் போயிட்டு இருக்கா. சரி சரி. சரசு என்ன பண்ண தெரியுமா? ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நேரா எங்க வீட்டுக்கு வந்துட்டா. சூப்பர். அப்போ சம்பந்தம் பேசியாச்சா இல்லையா? கார்த்தி கல்யாண சாப்பாடு ரெடி. கொள்ளுவன் பாத்துக்க. நீ நானும் கோயில்ல வச்சு என்னடி பேசணும்? அது மறந்து போச்சா? நான் மறக்கல. ஆனா இங்க என்னத்த பண்ண முடியும்னு நினைக்கிற? ஜோதிய பெத்த அம்மான்னு நானா சொல்லிக்கிட்டாதான் உண்டு. மாமியார் ஆட்சி இல்ல, இங்க ராணி ஆட்சியில நடக்குது. அதனால உன் மருமகளோட காப்பி ரைட்ஸ் எல்லாமே உன் அண்ணன் கிட்டயும் உன் அம்மா கிட்டயும் தான் இருக்கு. அது போதாதுன்னு
உன் மகனும் என் மகளும் எலியும் பூனையுமா எதிரெதிர் திசையிலே திரியுதுகளே. ம். இந்த லட்சணத்துல அதுகளை எப்படி நீ சேர்ப்ப? ஏன் சேர்க்க முடியாது? அதுகளா சேர்ற மாதிரி நாம ஏதாவது செய்வோண்டி. சத்தியமா முடியாது. ம். அப்புறம் சீதாலட்சுமி, நான் சரசுகிட்டயும் எங்க வீட்டுக்கார்கிட்டயும் கண்டிஷனா சொல்லிட்டேன். என்னன்னு? என் மகனை கலந்து பேசாம நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அது தப்புன்னு கரெக்டா சொல்லிட்டேன். சரி, கார்த்தி தம்பி என்ன சொல்லுது? அவன் ஐயோ சொல்லுங்க மாமி, சொல்லுங்க மாமி. அத ஏன் கேக்குறீங்க? அந்த வடகம் காயவே இல்ல மாமி. காஞ்சாதான் நல்லா மொறுமொறுன்னு வருமே. ஏய், கார்த்திய பத்தி கேட்டா வடகம் காய வைக்கிறத பத்தி பேசுற? ஆமா மாமி, நீங்க சொன்ன மாதிரி தான் நான் காய வச்சேன். காக்க சொல்லிங்க வேற. அப்புறம் மாமி, இந்த விஜய வீட்டு பக்கத்துல இருக்குல்ல கோயிலு, அங்க கும்பாபிஷேகமா 12 வருஷம் கழிச்சு வருதான். மதனி, அண்ணன் வீட்ல இல்ல. உங்க ஃப்ரெண்டு சீதாலட்சுமிட்ட தானே பேசுறீங்க? தைரியமா பேசுங்க. நான் ஒண்ணு சீதாலட்சுமி கிட்ட பேசலையே. அப்ப என் மகன் கார்த்திய பத்தி எந்த மாமி கிட்ட பேசுறீங்க? அது மதனே, உங்க கையால சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு உங்களை காட்டி கொடுப்பேனா? தைரியமா பேசுங்க. இல்ல நான் பேசவா? இல்ல நானே பேசுறேன். இந்த வரமா கொடுங்க மதனி. டிஃபன் கட்ட குழந்தை, அதுக்கு தான் வந்தேன். என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கு. கொடுங்க. சரி. யாருடி? எங்க வீட்ல வேற யாரு இருக்க போறா? ஆண்டாள் தான் ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கா. எனக்கு மாமியார் இல்லாத குறைய தீர்த்து வைக்க என் வயித்துல வந்து பிறந்திருக்கு. ஏய், சிரிக்காதடி. ஒத்த நாகரத்தினத்தை உதறி தள்ளிட்டு வந்துட்டேன். இது 10ஆ பிறந்திருக்கு. ஏய், சிரிக்காதன்றல. சரி சிரிக்கல. நீ ஒண்ணு பண்ணு. என்ன? கார்த்தி கிட்ட உன் மனசுல என்ன இருக்குன்னு நீயே கேட்டுரு. அவன் தான் சொல்ல மாட்டேங்கிறானே. கேக்குற விதமா கேட்டா தம்பி கண்டிப்பா சொல்லுவான். கண்டிப்பா கார்த்தி மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஏய், இதெல்லாம் நிஜமா ஒர்க் அவுட் ஆகுமா? ஜெயலட்சுமி, இதோ வந்துட்டேங்க. ஏய், அவர் வந்துட்டார். அப்புறமா பேசுறேன். ஐயோ, உங்க அம்மா வர மாதிரி இருக்கு. அப்புறமா பேசலாம்னா? எப்படி ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்? சிவனுங்க வேற உசுப்பேத்தி விட்டானுங்க. ஒரு நாளைக்கு 10-15 வாட்டி லட்சுமி நினப்புல இருந்தனா, இப்ப நாள் பூரா அவ நினப்புல தான் இருக்கு. லட்சுமி, இந்த ரோஜா பூ இருக்குல்ல, அதுல இருக்கிற அழகு பூரா நீதான். சாரி, நீங்க தான். இந்த அழகை பார்த்து அசந்து போய் அது கூடவே வாழ பிறந்த ஒருத்தன் இந்த பூமியில இருக்கான்னா அது நான் தான்.
டேய் 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 கிறுக்கு பிடிச்ச சினிமாக்காரங்க மாதிரி ஏதாவது பேசாதடா. வேற மாதிரி ஏதாவது சொல்லு. வேற மாதிரினா வேற மாதிரி நல்லா நல்லா யோசி. லா பாயிண்ட் லட்சுமி, நீ ஒரு தேவதை. அந்த தேவதைய அப்படியே ஏய் என்னடா டேய், நீ சொல்ல போறது லட்சுமி கிட்ட காதல. இதுல எதுக்கு லா பாயிண்ட் எல்லாம் வருது? வந்தான்னா அது நான் வச்ச பேர், அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச பேர். ராஜா, நீ வச்ச பேரை தானே பிடிச்சிருக்கு. பேர் வச்ச ஆளை பிடிக்கணும்ல, அதுக்கு ஏதாவது புதுசா யோசிக்கணும் இல்லையா? அதுவும் சரிதான். எப்படி சொல்லலாம் ராஜா? என்ன ரொம்ப டீப்பா யோசிக்கிற? இப்ப பாரு. லக்ஷ்மி, நான் உன்னை எம்பிட்டு விரும்புறேன்னு ஒத்த வார்த்தையில சொல்ல முடியும். ஆனா அந்த ஒத்த வார்த்தையை தேடதான் 10 ஜென்மம் வேணும். டேய் தம்பி, ஏன்டா? நல்லா ரொமான்டிக்கா தானே இருக்கு. நான் ஒன்று சொல்றேன், கேக்குறியா? என்ன? பழைய இங்கிலீஷ் படத்துல இருந்து இப்ப ரிலீஸ் ஆன புது தமிழ் படம் வரைக்கும் எல்லா ஹீரோவும் பேசின அந்த 3 வார்த்தை, அது போதும். எவர் கிரீன், எப்பவுமே ஒர்க் ஆகும். அப்படியா? என்னது? என்ன அந்த 3 வார்த்தை? டேய், சரியா போச்சு. உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல லவ் மேரேஜே கிடையாதுடா. லவ் அந்த வார்த்தை தானே? கண்டுபிடிச்சிட்டேன். ஐ லவ் யூ, அதானே? அதேதான். அத அப்படியே அழகா பொறுமையா சொன்ன உடனே அப்படியே காதல் டேக் ஆஃப் ஆற மாதிரி சொல்லு பாப்போம். இப்ப சொல்றேன் பாரு, எங்ககிட்ட மாடுலேஷன்